வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. நான் எப்போவுமே பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நானே தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். இன்னைக்கு நான் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது இந்த டேப்லெட் ஃபார்மில் இருக்கிற ஹோமியோ மெடிசன் நீங்கள் சப்பி சாப்பிடுங்க சாப்பிட்ட பின்னாடி அப்படின்னு நான் சொன்னோடனே, மேம் இது டேப்லெட் ஃபார்மில் இருக்குது, இது எப்படி சப்பி சாப்பிட்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நான் தண்ணி குடிச்சு தான் முழுங்குவேன் யூஸ்வலாக, இதுக்கு முன்னாடி ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக ஹோமியோ மெடிசன் என்ன மாதிரியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி டேப்லெட் ஃபார்மில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பில்ஸாக பொடி பொடியாக பில்ஸாக குளோபியூல்ஸாக கிடைக்கும். இந்த குளோபியூல்ஸ் டைரெக்டாக குளோபியூல்ஸாகவும் ஒரு சில டைம் எடுக்க சொல்லுவோம். இல்லை இதை தண்ணியில் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதையும் இத்தனை ட்ராப்ஸ் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டோட நோயோட அறிகுறிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுக்க சொல்லுவோம். ஒரு சில டைம் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் சுகர் ஆஃப் மில்கோட மிக்ஸ் பண்ணியும் மெடிசனை எடுத்துக்கும் போது அது ஒரு வெஹிக்கிள் தான். இந்த குளோபியூல்ஸும் சரி, இந்த சுகர் ஆஃப் மில்க்குங்கிற பவுடரும் சரி, நம்ம மருந்து பொருளை நம்ம உடம்புக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஊடகம் தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம டிஸ்பென்ஸ் பண்ணுறோம் மெடிசன். பட் ஆனால் இந்த ஹோமியோ மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நாக்கில் படுற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மாடர்ன் சயின்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம தண்ணி குடிச்சு முழுங்குவோம். அது நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்டில் போய் அசிமுலேட் ஆகி நமக்கு ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்புல அது என்ன வேலை செய்யணுமோ அது செய்யும். பட் ஹோமியோ மெடிசின்ஸ் நாக்கு வழியாக, நாக்குக்கு அடியில் இருக்கிற சென்னியன் நர்வ்ஸ் வழியாக தான் ஆக்ட் பண்ணுது. ஸோ ஹோமியோ மெடிசின்ஸ் அதனால தான் சப்பி சாப்பிடுங்க, அது சூவபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அந்த வாட்டர் டோஸில் எடுக்கிறதும் நல்லா அந்த தண்ணி நாக்கில் படுற மாதிரி எடுத்துக்கும் போது மெடிசனோட ஆக்ஷன் நல்லாயிருக்கும். அதனால இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் தான் இது பதிவிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.